ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏசி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா இஃபா சிக்கன் செய்ய போறோம். ஆமாம், ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இப்போ நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் எந்த மீடியாவில் பார்த்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் பார்த்தா அவங்களும் செஞ்சாங்க அன்றைக்கி. சரி, எல்லாம் பார்த்து எங்களுக்கு ஒரு டெம்டிங், எனக்கு ரொம்ப டெம்டிங் ஆயிருந்துச்சு. நான் வந்து மோனா கேட்டேன், எல்லாரும் செய்கிறாங்க, என்ன நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், அது எனக்கு வேணும், கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், நம்ம ட்ரை பண்ணலாம், நம்ம ஸ்டைலில் நம்ம ட்ரை பண்ணலாம். எல்லாரும் அவங்க ஸ்டைலில் ட்ரை பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் நம்ம இன்க்ரீடியன்ஸை போட்டு நம்ம ஸ்டைலில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு இர்ஃபா சிக்கன் வேணும் அப்படின்னா சரி ஓகே. இர்ஃபா இல்லை, சாரி இஃபா. நானா இர்ஃபான் சொன்னேன், இது வந்து இர்ஃபான் சிக்கன் சொல்லி அவரை கூப்பிட்டு இர்ஃபானை. அதுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து குக்கிங் வீடியோ. வாட் we are குக்கிங் இஃபா சிக்கன். எஸ், இஃபா சிக்கன் வந்து ட்ரை பண்ண போகிறோம். 2 பேரும். மோனா தான் பண்ண போது, நான் என்ன பேசிக்காக ஒரு கேமராமேன் தான். நான் எல்லாமே மோனா தான் பிளான் பண்ணி என்னென்ன இருக்குதோ எல்லா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அத்தை அங்கே செஞ்சாங்கல்ல, அவங்களோட அதே மாதிரி வரமான்னு தெரில. அது நான் இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல. ஸோ நம்மளது நாங்கள் இங்கே பண்ணிட்டு நம்ம இங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது கம்பேர் பண்ணிக்கலாம், நீங்களே கம்பேர் பண்ணிக்கலாம், அது எப்படி இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. போட்டியெல்லாம் இல்லை, ஜஸ்ட் ட்ரை. அவங்களும் அங்கே ட்ரை பண்ணாங்க, நாங்களே இங்கே ட்ரை பண்ணுறோம். பெஸ்ட்டாக வருதா, எப்படி வருது, ஏதாவதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து she is starting the dish. எஸ், பாரு எப்படி போட்டி பாரு. நான் கணக்கு தான் தெரியாது, இதுவா எடுக்கிறது. ஏன்னா பீஸ் எந்த மாதிரி பீஸ் போடுறா இதுக்கு? பிரஸ்ட் பீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே பிரஸ்ட் பீஸ். அப்போ தான் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரோம். ஏன்னா மற்றவங்களதெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அட்லீஸ்ட் சிக்கனில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு தான். மசாலா ஜாஸ்தி இருந்தால் நல்லது. ஜாஸ்தி இருந்தால் நல்லது தான். போடு ரொம்ப வேணாம், புளிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வேறு சில்லி பவுடர். ஏய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடு எடுத்தோம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் நான் புதுசாக வேணும். அதுலேயே இருக்கும், ரொம்ப வேணா, கொஞ்சோண்டு. இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? ஓகே ஓகே. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அடுத்தது டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு. அதுதான் முன்ன பின்ன எடுத்து போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கோம். கொஞ்சோண்டு, அவ்வளோதான். ஐயோ, டர்மரிக் பவுடரெல்லாம் கொஞ்சம் தான் போடணும். அடுத்தது ரெட் சில்லி பவுடர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு காஷ்மீரி சில்லி கலருக்கோசரம் போடு. போதும் இப்போது சரி போடு. ரெட் சில்லி பவுடரு கலர் தான் ஜாஸ்தி இருக்கு, பார்க்குறக்கு அப்படி இருக்கும். பட் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுக்கும். அது ஒரு ஸ்பூன் போடலாம். ஓகே, கொஞ்சம் போட்டா போதும். அது என்ன பவுடர்னு சொல்லு? கரம் மசாலா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரம் மசாலா கொஞ்சம். இதெல்லாம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா அவ்வளோவானா, கொஞ்சோண்டு கஸ்பாயிடும். போதும். ஐயோ, அவ்வளோலாம் போடக்கூடாது. 5 பேர் இருக்கோம். ஆமாம், அதனால் கொஞ்சம் தான் போடணும். பெப்பர் கொஞ்சம் தான் போடணும் இது. ஓகே, போதும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் ஐட்டம்னா வேற என்ன இருக்குது? டர்மரிக் பவுடர், தனியா தூள். அது தட் இஸ் நாட் டர்மரிக், கொரியாண்டர் பவுடர். அப்படியே கொஞ்சோண்டு போடு. போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் போட்டோம். கட்சி அப்புறமா என்ன பண்ணணும்? டேக் லிட்டில் உப்பு கொஞ்சம், அப்புறமா வினிகர் கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட்டாக வினிகர் கொஞ்சம், ரொம்ப ஆனால் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும். லெமன் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவை. அப்புறமா பத்தாதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னொரு கேர்டு நம்ம பிரெஸ்ட் பீஸ் வேறு எடுத்துட்டுக்கிறோம்ல. சரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எப்படின்னா இன்னும் இந்த மசாலா சேர்க்கணும். சேம் இன்கிரீடியன்ஸ் தான். பிடிக்கிற வரைக்கும் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஓகே டன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து சிக்கன் எடுத்து சிக்கா. அதே நான் சிக்கி ஒரு சின்ன வந்து பேக்ரவுண்ட் மியூசிக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து எல்லா மசாலாலாம் போட்டு பாருங்கள், கலர் செம்மையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னா, சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் எடுத்துக்கிறதுனால மசாலா இறங்கணும்னு சொல்லிட்டு மோனா வந்து ஸ்போக்கில் வந்து
சாரி ஃபோக் ஃபோக்கா ஃபோக் ஓகேவா ஹோல்ஸ் போட்டுனுக்குது போதும் நல்லா குத்துன்னு குத்தினுக்குது அத்தை ஆமா இருக்க ஸ்லோவாக குத்து ஆறாமல் குத்து ஸ்லோவாக குத்து இது நான் நைட்டுக்கு இப்போ நான் வந்து பரோட்டாவில் சாப்பிட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு நைட்டில் வந்து ஒன்லி ரொட்டி சப்பாத்தி ரைஸ் அவாய்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு என்னடா சிக்கி புக்கி நீங்கிற போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சேட்டை ஆனா இது இப்போ திரும்ப ஓகே இன்னும் மசாலாலாம் இருந்தும்ல இது நல்லா மிக்ஸ் பண்ணு சூப்பர் இப்போ சுனிங்க அதை இன்னும் கொஞ்சம் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு அடி ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணுறது இதை வந்து ஊற வைக்கணும் கொஞ்ச நேரம் அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அது வந்து பண்ணுவோம் சொல்லலாம் இப்போ இது ஃப்ரீசர் வைங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷெஃப் சொல்லிட்டாங்க இது தூக்கி ஃப்ரீசரில் வைக்கிறேன் நான் அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஊற ஃபாஸ்ட்டாக ஊறிடும் அடுத்தது வந்து நம்ம வந்து அதுக்கு வந்து மேலே வந்து சாஸ் இல்லை மயோனீஸ் இது மயோனீஸ் வந்து அந்த மயோனீஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஊரில் வந்து பேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சென்னையில் எங்கே போனாலும் நான் அல்ஃபாம் சிக்கன் இல்லைன்னா கிரில் சிக்கன் வாங்கும் போது நான் கேட்குறது ஒரே கேள்வி ஃபஸ்ட்டு வேர் இஸ் த மயோனீஸ் எங்கே போனாலும் பேனுன்றாங்க சென்னையில் மட்டும் தானா இல்லை ஆல் தமிழ்நாடுவா அதான் சென்னையில் பேன் ஆயிடும் போன வாட்டி போய் கிடைக்கவே இல்லை நமக்கு எதுக்கு பேனு அது மயோனீஸ் வந்து பாம் ஆயில்ல யூஸ் பண்றாங்க பாம் ஆயிலா அந்த ஆயில் யூஸ் பண்றாங்க அது பாம் ஆயில் வந்து ரொம்ப கெடுது ஆக்சுவலா அது எந்த ஆயில்ல வேணாலும் செய்யலாம் ஓகே இந்த ரெஸ்டாரண்ட் பீப்புள் வந்து அந்த ஆயில் யூஸ் பண்ணிட்டாங்களா ஓகே வேற என்னன்னா பேனு ஷார்மா பேனா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது மயோனீஸ்க்காக முட்டை வச்சுருக்கோம் ஷவர்மாலாம் மயோனீஸ்ல சாப்பிட்டா தான் ஷவர்மா அங்கெல்லாம் வந்து சாஸ்ல சாப்பிடுவோம் அன்னைக்கு ஒரு வாட்டி உங்க அப்பா வாங்கினு கொடுத்தாரு எனக்கு நான் தான் சாப்பிட்றது எங்க மாமா ஷவர்மானா இது மயோனீஸ் எங்க மாமானா தெரில மாப்பிள்ள நீங்க சொல்லினால தான் நானே போயிட்டு இன்னைக்கு டேஸ்ட் பண்ணேன் அவ்வளோ ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாரு. நாங்கள் ஸ்டார்டிங்ல ஷவர்மா ஜாஸ்தி சாப்பிட்டுருந்தோம். அப்புறம் வந்து ஒரு காலேஜ் நியூஸ் வந்துச்சு இல்லை ஷவர்மா சாப்பிட்டு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்ட்டு அதுல இருந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு கறி ஏதோ தப்பான கறி போட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துச்சு. பையனா யாரோ சாப்பிட்டாங்க. அதுல இருந்து அது மேல இருக்க ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. ஆயிடுமா முடிச்சிருவீங்களா? வீரவாசனம் பேசுனீங்க இல்ல சிவனா அந்த டெம்பரேச்சர் கரெக்டான டெம்பரேச்சர்ல பாயில் பண்ணல. சுத்தம் மூஞ்சில வச்சிருந்தோம். அதனால அது கரெக்டா வர மாட்டேங்குது. உடனே முட்டை கூட உரிக்க தெரியல பாருவனே அப்படின்னு இது ஆரம்பிச்சது. அது ஆரம்பிச்சது க்ளீன் ஆக்குறதெல்லாம் எந்த என்னடா அதோடா இந்த நாய் மாதிரி கொதிரி வச்சுக்கிறதெல்லாம் மோனாது. இந்த மோனா வந்து பாதி தெரியும். அதான் மோனா வந்து பாடி விட்டுந்து நான் வந்து எடுத்து ஏன் சும்மா கஷ்டம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். போய் பல்பு மூமெண்ட் பல்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மைனீஸ் வந்து இவரோட பார்ட். நான் வந்து மைனீஸ் வந்து என்னோட பார்ட். இல்லனா கை வந்த கலர் பண்ணுது. ரெடி பண்ணா இது தூக்கி மிக்ஸியை வச்சுருவார் மம்மி. மிக்ஸி வச்சாலாம் நான் தான் வாங்கி கொடுப்பேன். மிக்ஸி ஒடியில ஜார் தானே சும்மா ஸ்டைலாக அப்படியே வச்சு வைக்கலான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது ஜோக்ஸ் அப்பா என்னது ரிமோட் வாங்கியாச்சு போய் சொல்லணும். ஓகே ஜோக்ஸ் அப்பா. ஐயோ ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எக் ஒயிட் ஓகேங்களா. நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். எல்லாம் போடக்கூடாது. எக் ஒயிட் வந்து நம்ம ஜார்க்குள்ள போட்டுக்கலாம் ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது வந்து பூண்டு ஒரு 4-3 ஒரு 5 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் ஒரு சீஸா ஒரு சீஸ் 2 கூட போடலாம். நான் வந்து 2 தான் போட போறேன். ஆனால் நம்மளுக்கு ஜாஸ்தி இல்லையா, நம்மளுக்கு சைஸ் வந்து ரொம்ப பெருசுன்ற காரணத்தினால் 2 சீஸு ப்ளஸ் வந்து இந்த பக்கம் வேற இது வச்சுக்கிறேன். அது வேற எக்கோட எல்லோ ஏதோ பண்ணுகிறேன். அது ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் மசாலாலாம் போட்டு சூப்பராக இருக்குது. எல்லாம் மஞ்சள் தூளெல்லாம் போட்டு
அதை நான் அப்படியே சைடில் சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வேஸ்ட் பண்ணணும்? நான் எனக்கு பிடிக்கும் எனக்கு. அது என்ன இது சட்டி கவுந்து இருக்குது. இங்க இருக்க டவலு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து மில்க் போடணும். அதோ 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 ஊற்றுங்க. ஓகேங்க. கீழெல்லாம் ஊற்றுறீங்க மேலே இருந்து. அது மசாலா பற்றக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பால், காசுனா பால். எவ்வளோ ஊற்றணும்? அது குவான்டிட்டி தகுந்த மாதிரி ஊற்றினா போதும். இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம். போதும் போதும், அப்புறமா வேணா கூட ஆமாம் ஆமாம் ஊற்றி அரைச்சிக்கலாம். எஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். போதும். உப்பு கொஞ்சம், சுகர் கொஞ்சம். ஆக்சுவலாக வந்து எல்லோ எக்கோட எல்லோ வந்து சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுதான் ஜாஸ்தி ஃபேட் வரும் அப்படின்னு. சும்மா வேஸ்ட்டாக போகுது. வரேன்னா ஒரு 4 பீஸ் இருக்குது, 2 முட்டை இது. அதனால நான் சும்மா மசாலா போட்டு ரொம்ப நிறுத்திடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். சுகர் போட்டு இதை அரைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அரைங்க. வினிகர் ஆட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு. சிக்கன்லேயும் வினிகர் ஆட் பண்ணோம், இதுலேயும் மயோனீஸ்லேயும் வினிகர் ஆட் பண்ணோம். லைட்டாக ஆர்டர் பண்ணால் போதும். இன்னும் கொஞ்சம். ரொம்ப இதாகிடக்கூடாது. சரி வேண்டாம். சரி ஓகே. அப்புறம் என்னாலும் சொல்லக்கூடாது. கொஞ்சோண்டு ஊற்றிடுவோம். ஆக்சுவலாக அவ்வளோ போடக்கூடாது. ஓகே, இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வாங்க. ரெடி. செம்மையாக அரைச்சிட்டோமா? வேற லெவலில் இருக்குது. ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ், மயோனீஸ் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த மயோனீஸ் வேற, நம்ம டிப் பண்ணி சாப்பிட தரீங்களா, அந்த மயோனீஸ் வேற. அது செய்கிற மெத்தடே வேற. அது எப்படின்னா பச்சை முட்டை போட்டு இப்போ எப்படி நம்ம பூண்டெல்லாம் போட்டோமோ அது போட்டு எண்ணெய் ஊற்றி 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 அரிப்பாங்க. அது மயோனீஸ் வேற. இது வந்து நம்ம டிஷ்ஷுக்கு யூஸ் பண்றோம் இல்லைங்களா, இது வந்து வேற மாதிரி இருக்குது. சும்மா இல்ல, சாஸ் மாதிரி இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஆச்சு. அடுத்தது என்னன்னா நம்ம ஊற வச்சுக்கிற சிக்கனை எடுத்து ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறமா என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இல்லை, அது ஃப்ரை தான் பண்ணணும். அது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணோம்ல, ஃப்ரை பண்ணிட்டு அது மேலே நம்ம சாஸை வந்து ஊற்றிடணும். அது மேலே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 20 மினிட்ஸ் விட்டோமா, 20 to ஒரு half an hour கணக்கு தான். அது எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நல்லா ஊறிக்குது பாருங்க. இப்போ வந்து இது வந்து ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணுறது மோனோட வேலை. மோனை பார்க்கும். தேவையில்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பேன் வந்து இப்போ வந்து இதுதான் ஸ்பூன். காமெடி பண்றாங்கம்மா. ஓ, செம்ம ஃபார்ம்ல இருக்கிற. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பேன் வச்சுக்கிறோம்னு சொல்ல வந்தேன். அதுக்குள்ள என்ன வந்து மொக்க பண்ணிட்ட பத்தியா? சரி சரி சொல்லு. என்னைக்கோ ஒரு நாள் வர்றதுக்கு உள்ள வரவங்க கிச்சனுக்கு வரவங்க எல்லாம் கொடுக்கு முழிக்கோன்னு எனக்கு என்ன தெரியுமா? தெரியுமா? சரி ஃப்ரெண்ட்ஸ், மோனா சொல்றது அப்படியே கவர் அப் பண்ணிக்கோங்க. இதுதான் பேனு. என்ன கொரியாண்டர் பவுடர்னா என்னன்னு கொஞ்சம் தேடி இருந்தாங்களே மேடம். அது அப்புறமா மம்மி வந்து தனியா தூள்மா, அது கொரியாண்டர் பவுடர்னா என்னன்னு கேட்டிருந்தேன். அப்புறம் மம்மி வந்து தனியா தூள்மா, அது தனியா தூள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சூடாகட்டும். அதுக்குள்ள நம்ம எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடுவோம். இது வேற வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. மிக்சிங் எல்லாமே ஆயிடுச்சு. ஒன்லி ஃப்ரையிங் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லைங்களா, நம்ம வந்து இப்போ சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணோன்ட்டுன்னு. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு மெத்தட், நான் புதுசாக ஒரு மெத்தட் பாபிக்யூ மாதிரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு சஜஷன் எடுத்துன்னு வந்தேன். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பண்ணுற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நாங்கள் காட்டிக்கிறோம். இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நாங்கள் ஃப்ரை பண்ணுறது வந்து பட்டர் மெல்ட் பண்ணி ஃப்ரை, அந்த தவா வந்து ஃப்ரைங் பேன் தான் வச்சுருக்கிறோம். ஸோ அந்த பேனில் வந்து நம்ம இது வச்சு கறியை வந்து மேனினேட் பண்ணினே இருக்கும். இப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணினே இருக்கோம் கறி மேலே. ஓகேங்களா. ஸோ வந்து அது நல்லா சூப்பராக வந்து ஃப்ரை ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது எங்களோட ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணுறவங்களோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதான் நாங்கள் வந்து பட்டர் யூஸ் பண்ணலாங்கிறோம். இது வந்து பட்டரை நம்ம இப்போ மெல்ட் பண்ணி போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃப்ரை சூப்பர். ஆடல வெயிட் இன்னொன்னு போட்டுட்டா போடு. இதெல்லாம் போட்டு தானே மிக்ஸ் பண்ணோம். கரெக்டா ஸ்பேஸ் விட்டு போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்குது. வாய் ஊடுது எனக்கு இப்போ பாக்குறதுக்கு. கலர் எல்லாம் செம்மையா காணுது காஷ்மீரி சில்லி போட்டதுனால.
இப்போ அப்படிதான் போட்டு பண்ணோம் இல்லை, அது மேலே தானே லாஸ்ட் ஊற்றிடணும், கடாய் மேலேயே ஃப்ரை ஆகிட்டு பெருசா இருக்கு போட ஆகிடும். இது ஒரு நிமிஷம் பார்பிக்யூ இது பண்ணுற மாதிரி சைடில் போடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செம்ம. ஃப்ளேம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஏன் ஃப்ளேம் கம்மி பண்ணுறீங்க? இல்லை ரொம்ப ஹையில் இருந்துச்சு சிம்மில், அதனால கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன், தீஞ்சிடும்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள், கலரை பாருங்கள், கம்மன்னு இருக்குது. இப்போ இது நல்லா டீப் ஃப்ரை பண்ணலாம் சூப்பராக. ஸோ கொஞ்சம் அப்படியே நம்ம ஆயில் போட்டுன்னா நல்லது, மேலே ஃப்ரை ஆகணும் இல்லைங்களா. லைட்டாக ஆயில் போடாதீங்க, பட்டர் போட்டுருங்க. லைட்டாக பட்டர் போடணும். இப்போ லைட்டாக அப்படியே அது மேலே போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்படியே பட்டர் எடுத்து கொஞ்சம் லைட்டாக அது மேலே அப்படியே அப்ளை பண்ணு. பாபிக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, பாபிக்கு வந்து அப்படி தான் பண்ணுவோம். லைட்டாக அங்கங்கே பட்டர் போட்டு பண்ணும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு 2 கறி ஆகிக்குது, அதுக்கப்புறமா அது டர்ன் பண்ணிட்டு பண்ணினேக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை ஆகும், ஸ்மெல்லு மேகுதுமாண்ணா சூப்பர். இப்போ ரொம்ப போடக்கூடாது, அது இது பண்ணி போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், இது நல்லா டீப் ஃப்ரை ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஆகிறதுக்குள்ளே ஏன்னா நம்ம இந்த டிஷ்ஷெல்லாம் வந்து ரொட்டி அந்த மாதிரி சாப்பிட்டா தான் சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலி இது வந்து அரபிக் டிஷ்ஷுன்றாங்க. அந்த இந்த பண்ணுவாரோ தெரியுமா, குபுஸ்லலாம் சாப்பிட்டு பார்த்துக்கிறேன் நான். நம்ம வந்து இந்தியன் ஸ்டைலில் பரோட்டா, அந்த பரோட்டாவில் சாப்பிடுவோம். மொத்தம் நைட்டு டின்னருக்கு ஒரு டிஷ்ஷு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் குபூஸில் கூட ட்ரை பண்ணலாம், குபூஸ் கிடைக்குது ஓகேங்களா. கிடைக்குது குபூஸ் வந்து கடையில், மார்க்கெட்டில், எல்லா இடத்துலையும் கிடைக்குது, ரிலையன்ஸில், ஆல் ஸ்டோர்ஸ் அவைலபிள். ஸோ நம்ம வந்து மலபார் பரோட்டா ரெடிமேடு தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏமாந்துட்டு இருப்பாங்க, ஐயோ மோனாவே மாவு பெசிதா இப்போ. ஆனால் ஒரு நாள் மோனாவே மாவு பெசிஞ்சு பரோட்டாக்கு மாவை இது பண்ணி மோனா கையோடு செய்ய போகுது பாருங்க. பண்ணுவியா மோனா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிடுது. ஓகே, ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பண்ண போகிறோம். அதுக்குள்ளே மோனா வந்து கொஞ்சம் ரைஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிட்டு இருக்குது. ஸோ அது நான் தான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நான் தான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். செம்ம சூப்பராக ஃப்ரை ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது பிரெஸ்ட் பீஸ்னால இப்போ ரொம்ப நேரம் ஆகுது ஃப்ரை ஆகிறதுக்கு. எனக்கே வந்து இட் டுக் மீ மோர் தென் 40 minutes மேலே ஆயிடுச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் தான் பண்ணியிருக்கிறேன், ஆனால் தீஞ்சு விடாது, அது நல்லா வேகணும். அதனால வந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் இல்லைங்களா. ஏன்னா இது பெரிய பீஸாக இருக்குது, பெருசாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது நம்ம ஸ்டைலில் வேறு, நீங்கள் நிறைய பார்த்துறது வேறு. ஆனால் நம்ம வந்து பிரெஸ்ட் பீஸில் பண்ணுறதுனால கொஞ்சம் பொறுமையாக இது வேவற வரைக்கும் பண்ணோம். அதுவும் இந்த மாதிரி பேன் இருந்தால் சூப்பர் தான், செம்ம வேறு லெவலில் வந்து. அது தீஞ்சிருக்கு. ஓகே, லாஸ்ட் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் நார்மல் பீஸ் வச்சிங்கன்னா 3 to 5 minutes வந்து குக் ஆகிடும். இந்த மாதிரி பீஸ் தான் ரொம்ப நேரம் ஆகுது, ஏன்னா பெரிய மோட்டா பீஸ் ஆகுது. ஆனால் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, நார்மல் பீஸ் இருந்தால் மேக்ஸிமம் 5 minutes தான். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், இது வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி போட்டு இது ஒரு 3 to 4 minutes நம்ம வந்து பேன் சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னா அந்த பேன் வந்து அது நல்லா குக் ஆக வந்து அந்த பிளாக் கீழே அடி பிடிச்சிச்சு, அதனால வந்து அதை நம்ம எடுத்துட்டோம். ஆனால் கறி வந்து சூப்பராக இருந்தது, நல்லா இருக்குது. அதனால எடுத்து இந்த பேன் எடுத்து நம்ம வேற ஷிஃப்ட் பண்ணுறோம், வேற பேனில். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்றும் மைனஸ் வந்து அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஊற்றி கொஞ்சம் மாதிரி இப்படி ஊற்றி ஒரு 3 to 4 minutes குக் பண்ணோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ். மோனா நீ பண்றியா இல்லை நான் பண்ணவா? நான் பரோட்டா போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மோனா வந்து பரோட்டா போடுற காரணத்தினால் இந்த ஸ்டெப்ஸ் நானே முடிச்சிடலான்ங்கிறேன். ஸோ இது கெட்டே இருக்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொன்னேன்னா என்னோட நீயே ஊற்றிடு, ஏன்னா நீ தான் கஷ்டப்பட்டு பண்ணுற, அதனால நீயே ஊற்றிடுன்னு சொல்லிட்டு இப்போ மோனாவே பண்ணின்னு இருக்கு. அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ஊத்து முழுகிருச்சு சிக்கன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் செய்யணும்.
திஸ் இஸ் த மெத்தட். ஓகேங்களா? இப்போ இது வந்து நல்லா ஒரு 3 to 5 minutes குக் ஆகும். ஓகேங்களா? இது குக் ஆகிட்ட பிறகு நம்ம வந்து ஆஸ் யூஸ்வல் அப்படியே போட்டு நம்ம பரோட்டாலையோ இல்லை குபூஸ்லையோ ஒரு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரெடி ஆச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி பொடி பொடியும் நறுக்கின கொத்தமல்லியே ரொம்ப வேணாம், போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாம் எப்படி பார்த்தோமோ ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் அதே மாதிரி பக்காவாக வந்துட்டுக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே வாயெல்லாம் ஊடுது. இப்போ வந்து பரோட்டாவில் போட்டு டேஸ்ட் பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலை. மோனா சூப்பர், கை கொடு. நல்லா வந்துக்குது. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. இது நாங்கள் வந்து ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட போகிறோம். ஷாரன் அந்த கையில் சாப்பிட்றதே பாவம் கஷ்டம். பிச்சு பிச்சு போடணும். இப்போ ஷாரனுக்கு பாவம் கஷ்டப்பட்டு சாப்பிட்ணும். ஓகே, குஷியா இந்தா இதுலேயே எடுக்கலாமே, இந்த கரண்டிலே எடுக்கலாமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது மம்மி கொடுத்துரு. அவங்க சின்ன பீஸ் கேட்குறாங்க. பண்ணுங்க. ஷாரன் ரெடி ஆயிடுச்சு பிளேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குது? இதோ வாய்ஸே வரலையே, போயிடுச்சா? எந்த குறையும் சொல்ல முடியாது. அது சூப்பரா இருக்கு. அதான் சொல்றேன், எந்த குறையும் சொல்ல முடியாது. உப்பு காரம் எல்லாமே டேஸ்டியா இருக்கு. சூப்பர்மாடா, வேற லெவல் பண்ணிட்டோம். நல்ல பாயில் இருக்கு. ஷேர்னு தான் சொல்லணும். அது பாவம் பிள்ளை பிச்சு போட்டா. ஃபர்ஸ்ட் கிளாஸ், மார்வெலஸ், சீரியஸா சூப்பர். சிக்கன் வேற ஏதோ இல்லைன்னு நினைச்சேன். நான் ரொம்ப நேரம் இல்லைன்னு தானே சிக்கனுக்கு. ஏன்னா அது பிரஸ்ட் பீஸ்னால ரொம்ப நேரம் இருந்து வந்து அது பொறுமையா உட்காந்துன்னு பார்த்துன்னு ஒரு 1/2 hour. இது இல்ல நீ சொல்லலாம், பரவாயில்ல. நான் ஊட்டி விட்டா நான் ஊட்டி விட்டேன். பாசு மழை போயிடுறேன். ஊஃபா, அதுதான் சொல்றேன். போதும். இதோட வேற என்ன வேணும்? ஹாப்பி மோனா ஹாப்பி. கேமரா பின்னாடி சிச்சுனுக்குது. மோனா ஹாப்பி. நானும் வந்து ரெண்டு பேரும் செஞ்சேன். ஆனா கிரெடிட்ஸ் மோனாக்கா சொல்லுவேன். மோனா தான் கையால மசாலா எல்லாம் இது பண்ணி சூப்பரா பண்ணிடுச்சு. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ் நம்ம. Thank you. மசாலா கரெக்டா இருக்குது கறியில, அதுதான் மெயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இஃபா சிக்கன் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. நானும் சாப்பிட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. ஏன்னா பிரெஸ்ட் பீஸ் எல்லாம் இவ்வளோ மீன் ரொம்ப திக்காக இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. மற்றபடி எல்லாமே சூப்பர். ஸோ வந்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் செஞ்சுருந்தீங்க, எப்படி உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மெத்தடை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெத்தட் ஆஃப் ஸ்டைலோ வேறு மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.